ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 1920 சைக்காலஜிஸ்டான ஜான் பி வாட்சனால் நடத்தப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். எக்ஸ்பெரிமெண்ட் பேர் என்ன பார்த்தீங்கன்னா லிட்டில் ஆல்பர்ட் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இந்த பேர் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல யூஸ் பண்ண குழந்தையோட பேர் வந்து லிட்டில் ஆல்பர்ட். அதாவது ஆல்பர்ட்டுங்கிறது அந்த குழந்தையோட பேரு. ஸோ அதனாலேயே அந்த குழந்தையோட பேர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தையோட வயசு அப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா வெறும் 9 மாசம் தான். ஸோ ஃபர்தராக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு மறக்காம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நான் தமிழ் காஸ்மோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் போட்டுங்க. சரி, அவங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட மெயினான கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அது பயப்படாத விஷயத்தை பார்த்து பயப்படணும். ஸோ அதுதாங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஃபர்ஸ்ட் இந்த ஜான் பி வாட்சன் யாருன்னு பார்த்தால இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிஹெச்டி முடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிக்காகோ யூனிவர்சிட்டியில இவர் ஒரு ரிசர்ச்சிங் ப்ரொஃபஸராக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அந்த யூனிவர்சிட்டியில தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவர் கண்டக்ட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து இவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாங்கிறத வந்து இவர் எதை பார்த்து தெரிஞ்சுட்டாரு, எது இவரோட ஆர்வத்தை தூண்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவான் பாவ்லோ அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் கண்டிஷனிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை அவர் கண்டக்ட் பண்ணியிருப்பாரு. அது அனிமல்ஸ் மேலே தான் கண்டக்ட் பண்ணியிருப்பாரு, ஒரு நாய் மேலே. போன வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி கண்டக்ட் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம மனுஷங்கள் மேலே கண்டக்ட் பண்ண என்னவாகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் இவரோட பிஹேவியரிசம் எக்ஸ்பெரிமெண்ட். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க வந்து ஒரு பேப்பரில் வந்து நெருப்பு பற்ற வச்சு போட்டு அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னு பார்க்கறது. அப்புறம் நாய், பூனை, குரங்கு, எலி, அப்புறம் ஒரு கிறிஸ்துமஸ் மாஸ்க்கு இதெல்லாம் போட்டு வந்து அந்த குழந்தைகிட்ட காட்டுறது. அந்த குழந்தை இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணுதுன்னு. ஆனா அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த பொருளை காட்டினாலும் அதை பார்த்து பயப்படாம நார்மலா தான் இருக்குது. இப்போ எலியை கிட்டத்தல கொண்டு வந்து விட்டாலும் அந்த எலியை தொட்டு தொட்டு விளையாண்டுட்டு அந்த எலியை பார்த்து பயப்படல. நாயோ குரங்கோ எதை கொண்டு வந்தாலும் அந்த வந்து குழந்தை வந்து பார்த்துட்டு நார்மலா தான் பிஹேவ் பண்ணியிருக்குது. அந்த பொருட்களை பார்த்தோ அந்த விலங்குகள் பார்த்தோ அந்த குழந்தை வந்து பயப்படல. ஆனா இவங்க வந்து அதோட நிறுத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பெரிமெண்ட்டே ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த குழந்தை இதெல்லாம் பார்த்து பயப்படல. ஆனா எதை பார்த்து பயப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டீல் பார வந்து ஒரு சுத்தி வச்சு வேகமா தட்டும் போது டொம்முன்னு ஒரு சவுண்ட் வருது. அந்த சத்தத்தை பார்த்து அந்த குழந்தை பயப்படுது. சோ அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த குழந்தைகிட்ட பாத்தீங்கன்னா ஒரு எலியை காட்டுறாங்க. அந்த எலியை வந்து அந்த குழந்தை எப்பப்பெல்லாம் தொடுதோ தொடும்போது பாத்தீங்கன்னா அந்த சத்தத்தை ஏற்படுத்துறாங்க. அந்த ஸ்டீல் பாரை வந்து சுத்தியெல்லாம் ஒரே தட்டு தட்டுறாங்க. அது எப்ப அந்த குழந்தை அந்த எலி டச் பண்ணும்போது அப்ப அந்த சத்தத்தை ஏற்படுத்துறங்காட்டி இந்த சத்தத்தையும் அந்த தொடர் உணர்வையும் அந்த குழந்தைக்கு அடிக்கடி ஒரு 7-8 டைம் அந்த குழந்தை தொடும்போது இந்த மாதிரி சத்தத்தை ஏற்படுத்தி இந்த மாதிரி 2 செக்ஷன் நடத்திருக்காங்க. அதாவது 14 டைம் இந்த குழந்தை வந்து இந்த எலியை தொடும்போது இந்த சத்தத்தை ஏற்படுத்தி அது மேட்ச் பண்ணியிருக்காங்க, அது தொடுறதையும் சத்தத்தையும். ஸோ அதனால அந்த குழந்தை எலியை தொடுறதுக்கு பயப்பட ஆரம்பிச்சுக்குது. ஏன்னா இந்த எலியை தொட்டா சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகுதுன்னா, இப்படி அந்த குழந்தைக்கு அந்த எலியை காட்டி அந்த பயத்தை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் சில டைம் அந்த சத்தம் வராம வெறும் அந்த எலியை மட்டுமே காட்டினாலே அந்த குழந்தை வந்து பயப்பட ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம போக போக இது எந்த அளவுக்கு கொடூரமா மாறுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை பாத்தீங்கன்னா அந்த எலியை மட்டுமே பார்த்து பயந்துட்டு இருந்த அந்த குழந்தை பாத்தீங்கன்னா அந்த எலிக்கு பாத்தீங்கன்னா ரோமம் இருக்குது பாத்தீங்களா, அந்த மாதிரி ரோமத்தை நாய்க்கு, குரங்குக்கு, அது மட்டும் இல்லாம ரேபிட்க்கு இதுக்கெல்லாம் இருக்குது. ஸோ இந்த எலியை மட்டுமே பார்த்துட்டு பயந்துட்டு இருந்த குழந்தை அந்த ரோமம் இருக்கிற எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் பயப்பட ஆரம்பிச்சிருச்சு ஒரு கட்டத்துல. அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்துமஸ் முகமுடியை போட்டு வந்து அந்த குழந்தைகிட்ட நின்றாலும் அந்த கிறிஸ்துமஸ் முகமுடி இருக்கிற அந்த ரோமத்தை பார்த்துட்டு அந்த குழந்தை பயப்பட ஆரம்பிக்குது. சரி, இப்படியே அந்த ரோமத்துல இருக்கிற பொருட்களையோ விலங்குகளையோ பார்த்து அந்த குழந்தை பயப்படுது. ஓகே, இது வந்து எத்தனை நாளுக்கு இதுக்கு அந்த குழந்தைக்கு வந்து அந்த பொருட்கள் மேலே விலங்குகள் மேலே பயம் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் ஒரு 31 நாளுக்கு வந்து இருந்திருக்குது. அதுக்கப்புறம் போக போக அதோட பயம் கம்மியாகி திரும்பவும் அந்த எலி கூடயும் அந்த உருவம் இருக்கிற அந்த பொருட்கள் கூடயும் விலங்குகளோடையும் அதாவது சகஜமா பயமெல்லாம் விளையாட முடியுது. ஆனா சரி இப்படி மறுபடியும் விளையாடுதுன்னு சொல்லிட்டு இவங்க கம்முன்னு விடாம திரும்பவும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த திரும்ப அந்த ரோமம் இருக்கிற அந்த விலங்குகள் தொடும்போது சத்தத்தை ஏற்படுத்தி அந்த குழந்தை திரும்பவும் பயத்து கொண்டு வர வைக்கிறாங்க. இப்படி கொண்டு வர வச்சு அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு சிவியரா இந்த மைண்ட்ல வந்து அப்படியே பதிவாகிற மாதிரி இது அந்த இனிமேல அது எப்ப பார்த்தாலும் அந்த ரோமம் இருக்கிற பொருட்களையோ விலங்குகளையோ பார்த்தாலும் அது பயப்படுற அளவுக்கு இவங்க வந்து ட்ரெயின் பண்ணி அந்த குழந்தைய வந்து கடைசியில அது எப்போ அந்த விலங்கு பார்த்தாலும் சரி பயப்படுற அளவுக்கு இவங்க அந்த குழந்தைக்கு வந்து அந்த அளவுக்கு ஹெவியான செக்ஷன் கொடுத்து குழந்தைக்கு வந்து பதிய வச்சுட்டாங்க. ஸோ அதனாலே அந்த குழந்தை சாகுற வரைக்குமே அந்த ரோமக்கிற எந்த ஒரு விலங்கை பார்த்தாலும் சரி ஒரு பொருளை பார்த்தாலும் சரி பயந்துட்டே இருந்திருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த லிட்டில் ஆல்பர்ட் பார்த்தீங்கன்னா 9 மாசம் இருக்கும்போது எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துறாங்க.
ஆனா இந்த குழந்தை பாத்தீங்கன்னா 6 வயசுல இருக்கும்போது டயக்னோஸ்னு சொல்லப்படுற ஒரு ஃப்ளூயிட் வந்து இதோட மூளையில வந்து ஃபார்ம் ஆரம்பிச்சிருக்குது. ஸோ அதனால அந்த குழந்தை வந்து இறக்குது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பாத்தீங்கன்னா பல எத்திக்கல் இஷ்யூஸ் வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குழந்தைகளுக்கு நீங்க எப்படி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், மனிதர்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க நடத்தலாமா அப்படிங்கிற பல கேள்வி ஒரு மேல வந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பாத்தீங்கன்னா இவரோட பேரண்ட்ஸ் கிட்ட முறையான பர்மிஷன் வாங்குனீங்களா அப்படின்னு கேட்கப்படுது. இவர் வேலை செஞ்ச அதே சிக்காகோ யூனிவர்சிட்டியில ஒரு நர்ஸா வேலை செஞ்சவங்களோட குழந்தை தான் இந்த லிட்டில் ஆல்பர்ட். இவர் வந்து அதே யூனிவர்சிட்டியில ஒரு ப்ரொஃபஸரா இருக்கிறங்காட்டி இவரோட அதிகாரத்தை யூஸ் பண்ணி அந்த குழந்தையோட அம்மா கிட்ட இருந்து பர்மிஷனே வாங்காம இவர் அந்த குழந்தைய வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு பல கொஸ்டின் இவர் மேல எழும்புது. அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த குழந்தைகிட்ட இருந்து டைரக்டா எப்படி எப்படிலாம் இவர் அந்த குழந்தைகிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணாரு அப்படிங்கறது ஒரு முறைய விளக்கம் கொடுக்கல. ரொம்ப லீகலா அந்த குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாம அந்த குழந்தைகிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்தாரா இல்ல வேற ஏதாவது இதுக்குன்னு தனி ப்ரொசீஜருக்கு இது ஃபாலோ பண்ணாரா அப்படிங்கறது ஒரு சரியான விளக்கம் கொடுக்கப்படல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்க வந்து இந்த பயத்தை ஏற்படுத்திட்டாரு. இந்த பயத்துல இருந்து அந்த குழந்தைய வந்து வெளிக்கொண்டாடணும். அதுக்கு இவர் ஏதாவது ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாரா, இந்த குழந்தைய வந்து மனம் வந்து திரும்ப பழையபடி கொண்டாடுறதுக்கு இவர் ஏதாவது பண்ணாரான்னு கேட்டா அதுவும் பண்ண கிடையாது. அந்த குழந்தை வந்து சாகும்போது அந்த குழந்தை கடைசி சாகும்போது அந்த குழந்தைக்கு வந்து அந்த உரோம பொருட்களை பார்த்து பயம் இருக்கதான் செஞ்சிருக்குது. ஸோ அதனால இந்த ஜான்வி வாட்சன் என்ன பண்றாருன்னா 2வது ஒரு குழந்தை சூஸ் பண்ணி அந்த குழந்தைக்கு வந்து ஒரு விலங்கை பார்த்து பயத்தை ஏற்படுத்துறாரு. ஒரு பாம்பை பார்த்து அந்த குழந்தை லிட்டில் ஆல்பர்ட் என்ன பண்ணாரோ அதே மாதிரி அந்த பாம்பை பார்த்து பயப்பட ஆரம்பிக்குது. இப்படி அதே மாதிரி ஆல்பர்ட் மாதிரியே இந்த குழந்தை வந்து இந்த பாம்பை பார்த்து ரொம்ப நாள் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு இந்த பாம்பை பார்த்தின பயத்தை வந்து அந்த குழந்தை எப்ப அந்த பாம்பை பார்க்குதோ அப்பெல்லாம் அந்த குழந்தை வந்து பயப்பட ஆரம்பிக்குது. ஆனா இந்த கியூரிங் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு வந்து இந்த பாம்பு இருக்கிற பயத்தை வந்து நீக்கணும். அதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா இந்த குழந்தைக்கு சிலைத்தன்மை ஏற்படுத்துறாரு. இப்ப நீங்களே பாத்தீங்கன்னா ஒரு நாயை பார்த்து பயப்படுறீங்க, ஒரு டைம் பயப்படுவீங்க, 2 டைம் பயப்படுவீங்க. சும்மா சும்மா அந்த நாய்க்கு அடிக்க எல்லாரும் பயந்துட்டா இருப்பீங்க. அதே தான் அந்த குழந்தைக்கு பண்ணியிருக்காங்க. ஒரு டைம் அந்த குழந்தை வந்து பாம்பு காட்டவும் பயப்பட்டு இருக்குது. 2-3 டைம் காட்டும்போது லைட்டா பயம் வந்துட்டு அந்த குழந்தைக்கு. இதுவே பொழுதுனிக்கும் எந்நேரம் பார்த்தாலும் அந்த பாம்புத்திக்கு அந்த குழந்தை முன்னாடியே வச்சுட்டு அது பயங்காட்டிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த குழந்தைக்கு வந்து சலித்தன்மை ஆயிருது. என்னன்னா அந்த பாம்பு அடிக்கடி பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பாம்பை பார்த்து பயப்படாம அந்த பாம்பை பார்த்து கடைசியில அது பயத்தையே விட்டுட்டு அந்த பாம்பு கூட விளையாட ஆரம்பிச்சிச்சு அந்த குழந்தை. ஸோ இப்படி அவர் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி லிட்டில் ஆல்பர்ட் அந்த ஆல்பர்ட்டுக்கும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து அதாவது எந்தெந்த பொருளெல்லாம் பார்த்து பயப்படுறாரோ அந்த பொருளை அடிக்கடி அவர் காட்டி சலித்தன்மை ஏற்படுத்தி இருந்தோம்னா அந்த குழந்தையும் வந்து பயப்படாம கடைசியில நார்மல் கண்டிஷன் வந்திருக்கும் அப்படின்னு ஒரு வந்து இதை ப்ரூவ் பண்றாரு. ஆனா இது என்னதான் ஒரு ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தினது வந்து தப்பு தான். ஏன்னா பெரியவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தியிருந்தா கூட பெரிய மனிதர்களே நடத்திருக்கூடாது. ஆனா அதே சமயம் நடத்தியிருந்தாலும் ஒரு பெரியவங்களுக்கு நடத்தியிருந்தா இவங்களால சீக்கிரமா அதுல இருந்து வெளியே வர முடியும். ஒரு குழந்தைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத ஒரு குழந்தைக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க பண்ணி அந்த குழந்தை சாகிற வரைக்கும் அந்த கஷ்டத்திலேயே அனுபவிச்சு செத்து இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் பல பிரச்சனை இதனால இந்த எக்ஸ்பெரிமெண்டால இவர் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம இவர் 1924ல ஒரு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி இவர் என்னென்னலாம் பண்ணாரோ என்னென்ன ரிசர்ச் பண்ணாரோ அது வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் எடுத்தாரோ அதெல்லாம் ஃபுல்லா கேதர் பண்ணி ஒரு புக்கா 1924ல ரிலீஸ் பண்றாரு. பிஹேவியரிசம் சொல்ற ஒரு புக்கா. சரி, ஓகே கைஸ், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி உங்களோட கருத்து என்ன மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.